ஹாய் டைரக்டர் சார், என்ன கலர் கலரா கொடிகளை கட்டிருக்காங்க? ஆமா சார், நானும் கேட்கலான்னு இருந்தேன். என்ன விசேஷம்? நீயா கேட்காத, யாராவது கேட்டா நீ வந்து ஒட்டிக்காதுல. அம்மா, சிங்கப்பூர்ல நாளைக்கு நேஷனல் டே, அதுக்காக விழா கொண்டாட போறாங்க. சார் நேஷனல் டே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமாமே சார். நீங்க மனசு வச்சா நாங்க கூட பார்க்கலாமே சார். ஆமா சார். மொத்தத்துல நாளைக்கு ஷூட்டிங் வேண்டாம், விழாவுக்கு வந்துடலாங்கிறீங்க. ஆமா சார். ஓகே ஓகே. வெரி நைஸ் டைரக்டர். இவரா நைஸ்? What do you want, madam? மிஸ்டர் கணேஷ், பிரியா காணாம போய் 3 நாள் ஆச்சு. இப்போ ரிப்போர்ட் போட்டுக்கிறீங்களே, காளிமுத்துன்னு சொல்றீங்களே, அவர் எப்படி இருப்பார்? எனக்கு தெரியும். நான் 2-3 தடவை பார்த்திருக்கேன். போட்டோ இருக்க? போட்டோ இல்ல இன்ஸ்பெக்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு பேப்பர் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ. அவன் இப்படித்தான் இருப்பான்.
லோகு பிரியாவை காணோம்னு சொன்னாங்க. 2 நாள்ல வந்துருவான்னு நினைச்சேன். இது வரைக்கும் வரல. ஷூட்டிங் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது ஐயா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒருவேளை மெட்ராஸுக்கு போயிட்டு இருப்பாளோ? அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் எப்படி போக முடியும்? பிரியா அவனுடைய பாஸ்போர்ட் என் கையில. ஒரு நல்ல ஐடியா. பிரியாவுடைய பாஸ்போர்ட்டுக்கு புடவைய கட்டி ஷூட்டிங் வச்சுக்கிட்டா? கிண்டலா பண்ற? பணத்தை அப்படியே கொட்டிட்டு வயிறெறிஞ்சு நிக்கிறையா. உன் பாஸ்போர்ட்டும் என் கையில. பி கேர்ஃபுல். கணேஷ், கணேஷ், ஒரு போன் வந்தது. என்னது? பிரியாவை உயிரோட திருப்பி அனுப்பணும்னா $10 லட்சம் பணத்தை ரெடி பண்ணீங்க, எங்க சந்திக்கிறோங்கிறத மறுபடியும் போன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போனை கட் பண்ணிட்டான். $10 லட்சம். ஹலோ, கணேஷ் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? மிஸ்டர் கணேஷ், பிரியா பாடி அப்பர் சாங்ல கிடக்கிறதா நியூஸ். பிரியாவை எதுக்கு கடத்திருந்தா அவளையே கொலை பண்ணணும். என்ன லாபம் உங்களுக்கு அதனால? பிரியா தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அதனால எதிரிகள் சுற்றிருக்கலாம். மரண அறிக்கையிலே பிரியா பாடியிலே காயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரியா கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். அவ மாத்திரம் என்னுடைய பாதுகாப்புல இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்தே இருக்காது. மிஸ்டர் ஜனார்த்தனம், பிரியா பாடியை என்ன பண்றது? அவளுக்கு எனக்கு இருந்த தொடர்பு எப்போ அறுந்து போச்சு. ஒரு அனாதை பணத்தை எப்படி அடக்கம் பண்ணுவீங்களோ அப்படி செய்யுங்க. மிஸ்டர் ஜனார்த்தனம், பிரியா ஒண்ணு அனாதை இல்ல. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. பிரியா உடல்ல முறைப்படி எப்படி அடக்கம் செய்யணுமோ அதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். எஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். பாத்தீங்களா மகேஷ், இதுல நீ தலையிடாம இருந்திருந்தா பிரியா இறந்திருக்கவே மாட்டா. $10 லட்சம் கொடுத்து நான் அவளை சுலபமா மீட்டிருப்பேன். நீ போலீஸ் போனதே தப்பு. அவ பாதுகாப்பு கொண்டு இங்க அனுப்புனேன். அவ சாவுக்கு நீ காரணமாயிட்ட. மிஸ்டர் ஜனார்தன், அவ சாவுக்கு யார் காரணம் தெரியும்? யார்? நீங்க தான். What a big joke. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். மிஸ்டர் ஜனார்தன், பிரியாவை கொலை செஞ்சது நீங்க தான் ஒத்துக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். பிரியாவை கடத்தினது யார்? தெரியாது. கொலை செஞ்சது யார்? தெரியாது. ஜனார்தன், யுவர் ஹார்ட் பேசிட்டு எப்படி சொல்ல வைக்கிறது எனக்கு தெரியும். Ganesh, no! No, please! No, Ganesh! No! Please! No! Ganesh! Stop it! Stop it, please! Come on, tell me. சொல்றப்பா. சொல்லு. எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. Oh, no! No, Ganesh! No! 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 Please, no! ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, என் தலையில சுத்துதே. No! No, Ganesh! Please. Ganesh, என்னை விட்டு. ஐயோ, no! 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 ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஐயோ, என் தலையில சுத்துதே. No! No, Ganesh! Please. Ganesh, என்னை விட்டு. ஐயோ, no! No! No, Ganesh, என்னை விட்டு.
பிரியா கிட்ட நான் ஏற்கனவே கையெழுத்து வாங்கியிருந்த அக்ரிமெண்ட் எல்லாம் நீ கோர்ட்ல உடைச்சிருவே என்று பயந்து பக்காவா ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கணும்னு விழாவிலிருந்து அவளை நான் கடத்திட்டு போனேன். பிரியா, என் கூட சமரசமா போறதுதான் உனக்கு நல்லது. நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தர்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், உன்னுடைய மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கிற இந்த நேரத்துல நீ பரத்தை கல்யாணம் செய்து கொள்ள கூடாது. அது உன் மார்க்கெட்டையே பாதிச்சிடும். முதல்ல இந்த பத்திரங்கள்ல கையெழுத்து போடு. முடியாது. இனிமே கணேஷ் சொல்லாம எந்த பத்திரத்திலும் கையெழுத்து போட மாட்டேன். அவையார், நான் சொல்ற போடு கையெழுத்து. இவ்வளவு நாளும் உங்க பேச்சை கேட்டுனே, எனக்கு என்ன பலன்? முடியாது. முடியாது. உதப்பட்டு சாகாத கையெழுத்து போடு. என் உயிர் போனாலும் சரி, இனிமே இந்த அனுபவம் வளர்க்கு தேவையில்லை. நான் பாட மாட்டேன், பாட மாட்டேன். எனக்கு உதவியா இல்லைன்னா உன்னை அழிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேன். அந்த ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு பட்டி போட்டு கையெழுத்து வாங்குறா இல்லையா பாரு. லாக்கர் அப் இந்த ரூம். என்கிட்ட இருந்து தப்பிச்ச பிரியா நேர உங்ககிட்ட ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படியாகும் நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா உங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன பிரியாவே யார் கடத்திட்டு போய் கொலை பண்ணா? அவ மாமே காளிமுத்துவா இருக்கலாம். பிரியாவை கொலை பண்ணதுனால அவனுக்கு என்ன லாபம்? தனக்கு கிட்டாதது வேற யாருக்கும் கிட்டக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். அவன் ஒரு குடியார, குடிச்சுட்டா எதை வேணா செய்வான். காளிமுத்து